ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஈவினிங் என்ன டிஃபன் பண்ணலான்னு சொல்லி மாமா வந்து பூரி சுடலாம், சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு என்ன சைடிஷ் செய்ய போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க மேடம் பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணலைங்க. ஒன்றும் பண்ணலையா? அப்போ என்னதான் பண்ணுற? சும்மா தான் இருக்கிறேன். சும்மா தான். ஆமாம். என்னது இன்னைக்கு கிருத்திகை கோயிலுக்கு போனேன். என்ன புதூரில் முருகர் கோயில், அந்த வெளிநாட்டில் இருக்குமே, சிங்கப்பூரில் ஒரு பெரிய முருகர், அதே மாதிரி முருகர் அங்கே இருக்கார். அதே மாதிரி அவ்வளோ அழகு, தக்க 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 தக்கன்னு வடை பாயசத்தோடு சாப்பாடு எல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து இப்போ தான் உள்ளே வந்தால் உடனே போன் எடுத்துன்னு வந்துட்டான். அம்மா நைட்டோடு இருந்தாலும் பிடிச்சிட்டு வா என்ன. அப்புறம் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல வேணாம். என்ன சொல்ல வேணாம், ஓகேவா? போலாமா? வாங்க போலாம். எப்போ எவ்வளோ ஹைட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் பூரியும் செய்ய போகிறாங்க. இது பாருங்கள், சிக்கன் வந்து மாமா கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிப்பாங்க, பேஸ்ட்டாக பண்ணி தான் செய்ய போகிறாங்க. ஓகேங்களா? சப்பாத்தியும் ஒரு கட்டு எடுத்துன்னு வந்துட்டுமா? பூரி பத்துமா? பத்துச்சுன்னா அதில் விட்டுருப்பா, வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா செய்ய வேணாம். உனக்கும் தோசை தானே? போதும். இது இருக்கு பாருங்க, இது ரெடிமேட் பாக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம வீட்டாண்டே செய்கிறாங்க. இவ வீட்டுக்கு வந்து ஆர்டருக்கு இதை வாங்குவாங்க. சரி, அதனால் இன்றைக்கி போய் ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இதில் 10 பீஸ் இருக்கும். இந்த பூரி தான் இன்றைக்கி சுட போகிறோம். பார்க்கலாம் பூரி எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஏம்மா பூரி வந்துச்சா? நல்லா உப்புலாம் வருதா? எண்ணெய் கோத்துட்டு இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, பரவாயில்ல. காலிஃப்ளவர் பிடிச்சதுன்னா வந்து காலிஃப்ளவர் எண்ணெய் பிடிச்சதுனா லைட்டாக கருப்பாக இருக்கு. நல்லா இருக்கு. இந்த இது ஆயிலால கொஞ்சம் இதாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமாம், சரி, ஓகே. இப்போ தோசை மட்டும் ஊற்றணும் உங்களுக்கு. இது எத்தனை கம்மியாக தான் இருக்குது. 1 2 3 4 7 தான் இருக்குது மொத்தமே. ஏன் 10 என்ன? 10ல் 7 தான் போட்டிருக்கான். அப்படியா? சரி, தோசை மாவு எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். சரி, டக்குன்னு போடுங்க. எப்போ இருக்குது இப்போ இதில் போட்டு லைட்டாக செத்திடுச்சு. என்ன பெப்பரா அது? மூஞ்சில அடிச்சிட்டு இருக்கியே. காஞ்சிச்சா? தண்ணி தெளிச்சு. பெப்பரை மட்டும் வைக்கிறேன், அப்புறம் மாற்றிடும். மறக்காமல் மாற்றிடும். தண்ணி ஊற்றி விட்டு போகிறோம் பெப்பரை. சரிங்க.
போதும் எடுத்துட்டு போயிடுங்க. பாரு டேஸ்ட் பண்ண பார்த்துக்கோ. இது சீரகத்தூள்லாம் போடல, தனியாத்தூள்லாம் போடல. கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. எடுத்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருங்க. இந்த கரண்டி எடுத்துரு, இது மொண்டெல்லாம் ஊற்ற முடியாது. பூரி பத்தா சப்பாத்தி போட்டுட்டா? ஆமா, அந்த பக்கம் தவா வச்சு போட்டுக்கலாம். இதை முதல்ல எடுத்துன்னு போயிடு. இங்கே தவா வச்சு போட்டுக்கோ. அங்கே இருக்கு தவா, உள்ள இருந்து எடுத்துன்னு வந்துருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட வாங்க. நம்ம வீட்டில் தோசை, பூரி, சப்பாத்தி, அப்புறம் சிக்கன் கிரேவி. இன்னைக்கு யார் யார் வீட்டில் என்னென்ன நைட்டு டிஃபன் சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாமாக்கு தோசை, அந்த தவா போட்டுக்கோ மாமா, போட்டுக்கோ. இந்த எண்ணெயை இது பண்ணிக்கோ. எண்ணெய்க்கு ஸ்பூனு இதை எடுத்துக்கோங்க. என்னது? ஆமா, பூரியெல்லாம் நம்ம ரெடிமேட் வாங்கக்கூடாது மாமா, புரியுதா? ஏன் ஆர்டருக்கு வாங்கணுமாண்ணா? அவங்கிட்ட சொல்லிடு, பூரி அவ்வளோ நல்லா இல்லைங்க, எண்ணெய் இழுக்குதுன்னு சொல்லுங்க. உங்களதான் இங்கதான் வாட்டமே இல்லையா மாமா. கொஞ்சம் மெலிசா ஊதுனா தோசை வரமாட்டேன். யார் எப்படிமா இருக்கு? நீ சாப்பிட ஒன்றும் எடுக்கல. எப்படி இருக்கு? போய் சொல்லாம சொல்லணும். ஏமா பூரி சிக்கன் நல்லா தானே இருக்கும். இன்னொரு நாளைக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுறேன். புஷ்பட், உங்களுக்கு எப்படி இருக்கு? குழம்பு ஊத்திக்கணும் இன்னும் கொஞ்சம். சிக்கன் வேற விட்டு வித்தியாசமா செஞ்சிருக்காரு. அப்படியா? சப்பாத்தி எடுத்துக்கடி, வா வச்சு. சூப்பரா இருக்குது பாரு. வான எல்லாருமே சூப்பரா இருக்குன்றாங்க. வா, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சூப்பரா இருக்கு மாமா. கிரேவி அங்க இருக்கு, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டா இருக்கா. சிக்கன் கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கு. தேங்காய் அரைச்சி ஊத்தாம செய்யறதுனால நல்லா இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊத்தாம செய்யறோம்ல. கறி வந்துச்சா? வந்துச்சு. விஷால் சொல்றான்னா டாடி டிஃப்ரெண்ட் பாரு, எவ்வளோ சவுண்டு வைக்கிறா. எவ்வளோ சொன்னாலும் டாடினா டிஃப்ரெண்டா செய்கிறாங்கன்றா. உங்களுக்கு எப்படி இது? நல்லதா? எப்படி இருக்கு தோசைக்கு? லைட்டா காரம் கம்மி. உனக்கு அப்படி தானே இருக்கணும், காரம் கம்மியா. அப்புறம் என்ன? அந்த மதுரை சிக்கன் வந்து கம்மியா போடுவேன். ஏய் வா, பால் வச்சு ஊற்றி சாப்பிடுவா நீ. சரியில்லை வச்சு பூரி. வா பால் ஊற்றி சாப்பிடுவா. வா குழம்பு ஊற்றிக்குமா. ஏந்திர
ஊற்றி சாப்பிடுமான்றேன். ஆ ஸ்டாப் பண்ணணும் எழுந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் பூரியும் அது தோசை, மாமாவுக்கு தோசை, எங்களுக்கு பூரி சப்பாத்தி. ஆனால் பூரி அவ்வளோ டேஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரெடிமேடில் தான் வாங்கினாங்க. ஆர்டருக்காக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாம்பிளுக்காக வாங்கினாங்க. எங்கள் வீட்டுக்கிட்டே செய்கிறாங்க. ஆனால் வந்து பூரி அவ்வளோ எனக்கு பிடிக்கவே இல்லை. சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி ஓகே, நல்லா ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி மாமா செஞ்ச சிக்கன் கிரேவிக்கும் அந்த சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்களும் இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து என்னோடய சேனலில் போடுறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.